மங்கை மாக்காளி இவங்க தாங்க ஆதி வராகி, அதாவது உலகத்தில் முதல் தோன்றிய வராகி இவங்க தான். இவங்க சப்த கன்னிகளில் 5ஆவதாக இருக்கிறவங்க. இவங்க தோன்றின இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உத்தரகோச மங்கை தான். இங்கே தான் நிறைய சிறப்பு இருக்குது. 999 முனிவர்கள் ஈசன் கூட ஐக்கியமான இடம் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அங்கே மரகத லிங்கம் இருக்குதுன்னு. அந்த மரகத லிங்கம் அபிஷேகத்தின் போது நரம்புகள் தெரியும். இங்கே ஈசனுக்கு தாழம்பூ சூட்டுவது மிகவும் பிடிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அம்மனை பற்றி சொல்ல போகிறேன். இவங்க பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே இருக்கிற ஈசன் தான் 8000 வருடங்களுக்கு முந்தியவர். அவர் பேர் மங்களநாதர். அந்த அம்மை பேர் மங்களேஸ்வரி. இவங்க மங்கை மாக்காளி. எவ்வளோ சக்தி பாருங்க. இவங்க கிட்ட வேண்ட வேண்டுதல் அத்தனையும் உடனுக்குடன் கிடைக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த வராகியை வழிபட்டு நிறைய பேர் அவங்களுடைய சக்தியை வாங்கிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு வரத்தை பெற்றுக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்னங்க பண்ணோம்? பரிகாரம் இருக்கா? இருக்குங்க. இவங்களுக்கு மஞ்சள் அரைச்சி ஒரு அபிஷேகம் பண்ணால், நம்ம அலங்கரித்தோம்னா சந்தன காப்பு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ சிறப்பு. பரவாயில்லைங்க, நல்ல வேலை சொல்லிட்டீங்க. அடுத்த வாட்டி நான் போகும்போது மஞ்சள் பாக்கெட்டோடு போயிடுறேன். இல்லைங்க, அதுதான் தப்பு. நீங்கள் மஞ்சள் வாங்கி அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடியே அரைச்சி அதை தான் நீங்கள் அவங்களுக்கு காப்பாக போடணும். சரிங்க, நாங்கள் ஒரு 10 பேர் குரூப்பாக போயிருக்கோம். எப்படி நாங்கள் இந்த காப்பை போடுறது? கவலையே படாதீங்க. அங்கே 180 அம்மிகள் அந்த அம்மனுக்கு முன்னாடி வரிசையாக இருக்கும். நீங்கள் போகும்போதே உங்களுக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா இவங்க அவ்வளோ வரம் கொடுக்குறவங்களாச்சே. அதனால் காத்திருந்து தான் அந்த அம்மியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மஞ்சளை உங்கள் கையால் அரைச்சி அதை எடுத்து அந்த அம்மனுக்கு நீங்கள் பூசி விட்டு உங்களுடைய வேண்டுதலை சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட சில நாட்களிலே அந்த விஷயம் நிறைவேறிடும், சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோ ஆற்றல். இல்லைன்னா 180 அம்மிகள். யோசிச்சு பாருங்கள், இந்த அம்மனுடைய சக்தியை பாருங்கள். சரி, இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 60,000 முனிவர்கள் ஈசன்கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்ற ஸ்தலம். அதிர்வலைகளை யோசிங்க. கோவிலுக்கு போனால் உடனே வராதிங்க. உட்காந்து நீங்கள் அந்த அதிர்வலையை உங்கள் உடம்புல ஏற்றிக்கங்க. அந்த சக்தியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.